ஹலோ மக்களே! ஸோ இன்றைக்கி நம்ம பேச போகிறது ஈரான், இஸ்ரேல், அமெரிக்காவோட நடுவில் இருக்க வாரை பற்றி கிடையாது. ஈரான் அது எப்படி ஒரு வேர்ல்டு ப்ராப்ளமாக மாற்றுறாங்க அப்படின்றத பற்றி தான். ஸோ இப்போ ஈரானுக்கும் இஸ்ரேல், அமெரிக்காவுக்கு நடுவில் நடக்கிற அந்த வார்னால் இந்தியா ரொம்பவே அஃபெக்ட் ஆகுது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது இந்தியாவில் மேஜராக எல்லா வீட்லேயுமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் எல்பிஜி தானே, கேஸ், குக்கிங் கேஸ். இப்போ அது ஷார்ட்டேஜ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நேற்றுக்கு இந்தியாவுக்கு வர வேண்டிய இந்தியாவுக்கு வர வேண்டிய 3 கப்பல் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் வழியாக தான் வரணும். ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் ஒரு 33 கிலோமீட்டர் சி ஓட ஒரு ஏரியா. அது ஓமனுக்கும் ஈரானுக்கும் நடுவில் இருக்குது. அதை மேஜராக ஆக்குபை பண்ணுறது ஈரான் தான். ஸோ நேற்றுக்கு அது வழியாக போன 3 ஷிப், அதாவது பயந்து ஈரான் அவங்கள எச்சரிக்கை பண்ணியிருக்காங்க, யாரும் அது வழியாக போகாதீங்கன்னு. அதையும் மீறி இந்தியாவுக்கு வேண்டி வந்திருக்காங்க. அவங்க இந்த 3 ஷிப்பையுமே ஒரே டைமில் அடித்து தூக்கிட்டாங்க. ஸோ அதனால இப்போ இந்தியா நிறையவே எல்பிஜி ஷார்ட்டேஜில் இருக்குது. ஸோ அதை எப்படி அவங்க வேர்ல்டு பிரச்சனையாக மாற்றுறாங்க அப்படின்றத பார்த்துக்கோங்க.